सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. पाराज्य सिद्धि अपवाद प्रकरणम அதுல 16வது ஸ்லோகம். வர்ணிதா விவிதிஷாதி யந்திரணாத் பும்விசேஷமிவ லக்ஷணோக்தயः விஸ்வசர்க விஷயாகமாः பரம் லக்ஷயந்தி நிரவத்யசித்தம். போன ஸ்லோகத்துல ஒரு யாரு ராஜா அப்படின்னு கோஸ்மின் சமாஜே நரபதிஹி, இங்க பெரிய கூட்டமா நிக்கிறதே இதுல யாரு ராஜா அப்படின்னு கேட்டான். அப்போ கேட்கும்போது அவன் ஒரு பதில் சொன்னான். மத்த மாதங்க பிருஷ்டே முக்தாஜாலாந்தராலே சசி தவல லசச்சத்திர மூலே ஸ்புரன் சஹா ராஜா அப்படின்னு பதில் சொன்னான். அந்த பதில் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம், தார்ஷ்டாந்திகம். இப்ப மேல சொல்றேன். திருஷ்டாந்தத்துல எந்த அம்சத்தை நம்ம எடுத்துட்டோம்? ராஜா யாருன்னு தான் அவன் கேட்க வந்தான். அதுதான் தெரிஞ்சுக்கணும், ராஜாதான். அவனோட கூட என்னெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. ஆனா இவன் எதுக்கா சொன்னான்? மத்த மாதங்க பிருஷ்டே அப்படி எல்லாம் எதுக்கா சொன்னான் அப்படின்னு கேட்டா அப்பதான் அந்த ஆளை புரிய வைக்க முடியும். ராஜாவுடைய ஸ்வரூபத்தை நேரடியா சொன்னா இவனுக்கு புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் கூட இருக்கிறதெல்லாம் சொன்னாக்க அப்ப அவனுக்கு அதுல இருந்து அவனுக்கு எது தெரிஞ்சுக்கணுமோ அதை மாத்திரம் புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த யானை, அந்த சத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜாவை மாத்திரம் அந்த வாக்கியத்துல இருந்து அவன் புரிஞ்சுக்கிறான், கரெக்டா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னார். நமக்கு அதே மாதிரி இங்க வேதாந்தத்துல பிரம்மத்துக்கு லக்ஷணோக்தயா லக்ஷண வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த லக்ஷண வாக்கியங்கள்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பல விஷயங்கள்லாம் அந்த லட்சிய ஸ்வரூபத்தை நம்மளுடைய புத்தி பிடிச்சுக்கிறதுக்காக சொல்றதே தவிர லட்சிய ஸ்வரூபம் தான் அந்த விஷயம். அதுக்கு பிடிச்சுக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு இதுதான் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணி இந்த மாதிரி லட்சியஸ்வரூபத்தை அகண்டார்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவான். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். வர்ணிதாக விவிதிஷாதி யந்திரணாத் பும்விசேஷமிவ லக்ஷணோக்தயா. சொல்றவன் இவ்வளவு பெருசா பேசியிருக்கான், பெரிய வாக்கியமா சொல்லியிருக்கான். மத்த மாதங்க பிருஷ்டே முக்தாஜாலாந்தராலே சசி தவள லச சத்திரமூலே ஸ்புரன் ராஜா. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கான். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு நீ அர்த்தம் எடுத்துக்காம மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜான்னு ஒரு ஆசாமிய மாத்திரம் எப்படி நீ புரிஞ்சுக்கிற இந்த வாக்கியத்துல இருந்து அப்படின்னு கேட்டா விவிதிஷாதி யந்திரணா. விவிதிஷா அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். இந்த யானையெல்லாம் அவனுக்கு தானாவே தெரியும். யானை இருக்குன்னு தெரியும், யானையில ஒரு ஆசாமி இருக்கான்னு தெரியும், மேல அவன் சத்தங்கள்லாம் இருக்குங்கிறது அதெல்லாம் தெரியுது, அவனுக்கே தெரியுது. அதனால அதெல்லாம் அவன் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை. இவனுக்கு அந்த ராஜா யாருங்கிறது தான் தெரியலையே தவிர இதுகள்லாம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு தெரியாததை தான் அவன் பிடிச்சுக்கிறான் இந்த வாக்கியத்துல இருந்து. அதுதான் விவிதிஷா. ஏன்னா அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. இந்த ஆதிபதம் இருக்கோ இல்லையோ, இந்த ஆதிபதத்தை வச்சுட்டு இந்த உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தி லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு 6 லிங்கம் சொல்றாள். ஷட்வித தாத்பரிய லிங்கம். அந்த ஷட்வித தாத்பரிய லிங்கத்துக்கும் இங்க எடுத்துக்கலாம் வேதாந்தத்தை பொறுத்தவரை. அப்ப வேதாந்தத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டா ஷட்வித தாத்பரிய லிங்கத்தை பார்க்கும்போது இந்த வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் அகண்டமான சச்சிதானந்த ஸ்வரூபத்துல தான் தாத்பரியம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுது, நிச்சயமாயிடும். அப்படியானால் மற்ற விஷயங்கள்லாம் தாத்பரியம் இல்லை. அப்ப மற்ற விஷயங்களை சொன்னது எதுக்காக? இந்த தாத்பரிய விஷயமான ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு ஒரு சௌகரியத்துக்காக சொல்லப்பட்டது. அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி சொன்னா
சுலபமா புரியும். அதுக்காக சொல்லப்பட்டது. அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அப்ப அகண்டார்த்த போதம் தான் வேதாந்த லட்சண வாக்கியத்திலேருந்து வரும். வேதாந்தத்துல சொல்லப்பட்ட லட்சண வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய போதம் அகண்டார்த்த போதம். அத்வைத சித்திக்காரர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லட்சண வாக்கியம் சொல்லிட்டு அது அகண்டார்த்தம் முடியும். எதுக்கு லட்சணம் சொல்றோமோ அந்த வஸ்து ஸ்வரூபத்தை விட்டுட்டு வேற எத்தனை பதம் இருந்தாலும் மற்ற விஷயங்களை அது சொல்லாது. அந்த லட்சிய ஸ்வரூபத்தை மாத்திரம்தான் லட்சண வாக்கியம் நமக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சித்தாந்தம் வச்சுருக்கா. அதுதான் இங்க சொல்றார், வர்ணிதாக லக்ஷணோக்தயா. வர்ணிதாக அப்படின்னா இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட லட்சண வாக்கியங்கள், லட்சணோக்தியான லட்சண வாக்கியங்கள், அது யாரை பார்த்து சொல்றோமோ அந்த கேட்டுக்கிறானே நம்ம சொன்னத, அவனுடைய விவிதிஷாதி யந்திரணா. அவன் எதற்கு நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கான், கேள்வி கேட்டிருக்கான், அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த பத்தி கேட்கிறான். அப்ப நம்ம அவனோட பேசுறோம். அப்ப லட்சண வாக்கியம் சொல்றச்சே அவன் எந்த அம்சத்தை அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கானோ அந்த அம்சத்தை மாத்திரம் தான் தெரிஞ்சுப்பான். பாக்கி விஷயங்கள்லாம் ஒதுக்கிடுவான். அதனால அதுதான் சொல்ல விவிதிஷாதி யந்திரணா, அதுதான் நியாமகமா. அதனால அதே அதை விட்டுட்டு எது வேணுமோ அதைத்தான் விற்பானே தவிர பாக்கியெல்லாம் விட்டுருவான். அந்த விதத்துல பார்த்தா விஸ்வசர்க விஷயாகமாக பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை சொல்லக்கூடிய லட்சண வாக்கியங்கள் வேதத்துல தான். அதெல்லாம் வேத வாக்கியங்கள். இந்த வேத வாக்கியங்கள்லாம் எதை சொல்ல வருது? பரம் லக்ஷயந்தி நிரவத்திய சித்தனம், நிர்தோஷமான சுத்த சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை லட்சணையா போதிக்கிறது. அதனால தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம அகண்டார்த்தம்னு சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிரயத்னம் இப்ப பண்ணி பார்ப்போம். இந்த சத்தியம் தியானம் அனந்தம் பிரம்மான்னு இருக்கு, அது அப்புறம் சொல்லுவான். இங்கே யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத்விஜிஞாசஸ்வ தத்பிரம்மேதின்னு ஒரு இல்லையோ. இது தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். இந்த தடஸ்த லட்சணம் யாரை பார்த்து எதுக்காக கேட்டது அப்படின்னா, அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு சொல்லி அந்த பிருகுரு வாருணிகி, வருணனுடைய புத்திரரான பிருகு அவன் தம் அப்பா கிட்ட போயிட்டார். பிதரம் வருணம் உபசசார வருணன்னு பிதா கிட்ட போயிட்டார். போய் என்ன கேட்கிறார்? அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மம் சொல்லிக் கொடுன்னு கேட்கிறார். பிரம்மத்தை சொல்லிக் கொடுன்னு எதுக்காக கேட்கிறார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவர் அதை கேட்டிருக்காரு. பிரம்மத்தை தெரிஞ்சேண்டா பெரிய லாபம் இருக்கு அப்படிங்கிறது பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே சரிதான் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி அப்பா கிட்ட போய் பிரம்மன்னா என்னதுன்னு பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தான் கேட்கிறார். பிரம்மஸ்வரூபத்தை தான் அவர் கேட்டிருக்காரு. பிரம்மம் எது? அதே பகவோ பிரம்மா, எனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடு, அவ்வளவுதான். அப்போ அதை தவிர்த்து பிரம்மத்தை தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு விவிதிஷா ஜிஜாசையானது பிரம்ம விஷயத்துல தான் இருக்கு, வேற விஷயத்துல இல்லை. அப்போ அவர் என்ன சொல்லி கொடுக்குறார்? அப்படி வந்தவருக்கு இந்த மாதிரி ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் எதுல இருந்து வருதோ, அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கோ அது நீ பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு முதல்ல சொல்றோம். இப்ப என்ன ஆச்சு? இதுல ஜெகத்துக்கு சிருஷ்டி, அந்த சிருஷ்டி நிரூபிதமான காரணத்துவம், ஸ்திதி லயம் நிரூபித காரணத்துவம், இது எல்லாம் அவர் சேர்ந்து இருக்கே. இதெல்லாம் அவர் கேட்ட விஷயம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு உண்டோ அந்த ஸ்வரூபத்தை தான் அவர் கேட்கிறார். எந்த ஸ்வரூபம் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு கர்த்தாவாக இருக்கோ காரணமாக இருக்கோ அந்த காரணத்தினுடைய ஸ்வரூபம் அது எதுவோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற. இந்த காரணங்கிறது எதுன்னு சொல்றோம், எதை சொல்றோமோ அது. ஆக காரணத்துவம் போக்குவரத்து எல்லாம் வேண்டியதில்லை அவருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஜிஜ்ஞாசை ஏன்னா அவனுக்கு பிரம்மன் தெரிஞ்சா போறோம், அதனால பிரம்மன்னா என்னன்னு கேட்கணும். இப்படி பார்க்கறச்சே அந்த பிரம்மஸ்வரூபத்தை
தான் இந்த வாக்கியம் சொல்லணும். ஆனா பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு இந்த வாக்கியம் என்ன பண்றது? தடஸ்த லட்சணத்தை சொல்லி அதை உபயோகப்படுத்திக்கிறது. தடஸ்த லட்சணமானது பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படுறதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணினார்? பிரம்மத்தை கேட்டுன்னு வந்தவனுக்கு தடஸ்த லட்சணம் சொல்லி கொடுத்தார். அப்ப அந்த தடஸ்த லட்சணத்தை வச்சிருந்து அதை உபயோகப்படுத்தி அவர் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டார். வேற தெரிஞ்சும் போயிடுச்சு. ஆனந்தோ பிரம்மேத்தி விஜயானாத்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். ஆக இந்த லட்சண வாக்கியத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த ஆனந்தோ பிரம்மா, அவ்வளவுதான். சத்தியம் ஞானம் அனுபந்தமா எத்தனை சப்தம் போட்டாலும் அந்த பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான், சச்சிதானந்த ஸ்வரூபமான அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இவனுக்கு விவிதிஷா விஷயம். அங்க நாம இந்த உபக்கிரமோபசம்ஹாரோ இத்தியாதி வாக்கியங்களையும் இந்த இத்தியாதி லிங்கங்கள் இருக்கே, தாத்பரிய லிங்கங்கள், இதையும் உபயோகப்படுத்தி இதுதான் அங்க விஷயம் அப்படின்னு சொல்லிவிடலாம். ஏன்னா தாத்பரிய லிங்கங்களை கொண்டுதான் சம்பூர்ணமான உபனிஷத் சந்தர்ப்பத்துக்கு அந்த பிரபாடகமோ அந்த உபனிஷத்தோ அதுக்கே அத்வைத பிரம்மபரத்துவம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் தாத்பரிய லிங்கம். அதுலதான் தாத்பரியங்கிற அம்சம் இந்த லிங்கங்கள் அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆகையாலே அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வரூப லட்சண வாக்கியங்களோ தடஸ்த லட்சண வாக்கியங்களோ, தடஸ்த லட்சண வாக்கியம் கூட சேர்த்துட வேண்டிதான், அதுவும் அகண்டார்த்தமாக இருக்கு. அவன் எந்த ஸ்வரூபத்தை கேட்டுட்டு வந்தானோ அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம்தான் தாத்பரியன்னு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது 17வது ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க தடஸ்த லட்சணத்தை இப்ப நான் சொன்னேனோ இல்லையா, தடஸ்த லட்சணமாகட்டும் ஸ்வரூப லட்சணமாகட்டும் இது எல்லாமே அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம்தான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தது, அதுலதான் தாத்பரியம் அப்படின்னு. இப்ப அந்த தடஸ்த லட்சணத்தை ஒண்ணு எடுத்து அந்த தடஸ்த லட்சணம் நிர்விசேஷமான அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு எப்படி போஷகமாக ஆறுது, அதுலதான் தாத்பரியம் கொண்டதாக இருக்குங்கிறத சமன்வயம் பண்ணி காண்பிக்கிறாராம் அடுத்த ஸ்லோகத்துல. தத்வமர்த்தவதத்ர யத்யபி நான்வயானுபபத்திஹி, தத்வமர்த்தவதத்ர யத்யபி நான்வயானுபபத்திஹி, அந்த மாதிரி விருத்தம். நாப்யபின்ன பதார்த்தகத்வம் அதः பதேஷு ந லக்ஷணான் பேத சங்கதி கானி தானி சமேத்ய சத்யசிதத்வயம் தத்பராணி லக்ஷயேயுः உபக்ரமாத்யனுசாரதः. அதாவது மகா வாக்கியத்திலே தத்து துவம் அசி அப்படின்னு நேரடியா அபேதோபதேசம் பண்ணிடுத்து அது சுலபமா இருக்கு. அதாவது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்றது சுலபமா இருக்கு. அதாவது ஜீவனை பார்த்து நீ பிரம்மன்தான் அப்படின்னு அது சொல்றது அப்படின்னு நாம சட்டுன்னு வியாக்கியானம் பண்ணிட முடியும். அந்த மாதிரி இந்த தடஸ்த லட்சண ஸ்வரூப லட்சண வாக்கியங்கள்ல அன்வயம் வரமாட்டேங்குது. என்னாச்சு அதுல வருது இதுல வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னா ஏன் வரமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா, தத்துவமசின்னு சொன்னாதானே நியாயமா வரக்கூடாது. நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி பிரம்மம் ஆவேன்? நான் பிரம்மா இல்லைன்னு தானே நான் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறத நீ பிரம்மம்னு சொன்னா கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இல்லைன்னா அப்ப இதுல எப்படி சுலபமா போதம் வருது அப்படின்னு கேட்டா அது இல்லை. நமக்கு எங்க பாத ஞானம் வருதுன்னு சொன்னா, நான் கர்த்திருவ போக்திருத்வாதி சம்சாரி தர்ம விசிஷ்டமாக என்ன தீர்மானம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனா பிரம்மத்துக்கு அந்த மாதிரியான சம்சார தர்மம் எதுவும் கிடையாதுன்னு உபனிஷத்து சொல்லி அதை வேற தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறச்ச சம்சார தர்மங்களை கொண்ட நானும் சம்சார தர்மமே இல்லாத அந்த பிரம்மமும் ஒண்ணுன்னு எனக்கு உபதேசம் பண்ணினா அதுதான் என்னால முடியல, ஏத்துக்க முடியல. அதனால அது இல்லைன்னு நான் சொல்றேன். இப்படி வரும்போது அதுக்காக வேதாந்த வாக்கியத்தை தப்புன்னு சொல்லி விட முடியாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அங்க தாத்பரியவசாத்து லட்சணம்னு சொல்றோம். அதாவது ஜஹது ஜஹல் லட்சணம். அதுல எந்த அம்சம் விரோதம் வருதுன்னு பார்த்து விரோதம் வரக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து
விரோதம் இல்லாத அந்த தர்மஸ்வரூபம் இருக்கே, அந்த தர்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு அது ஒண்ணுன்னு சொல்றோம். இப்போ கர்த்தா போக்தா அப்படின்னு எது தெரியறதுன்னு கேட்டா, எனக்கு இந்த சைத்தன்யம் தான் தெரியுது, ஜீவ சைத்தன்யம் தெரியுது. கர்த்தா இல்லே போக்தா இல்லே அப்படின்னு எந்த சைத்தன்யம் தெரியுதுன்னா அதுக்குதான் தத்துன்னு பேர் கொடுத்துருக்காரு. இப்போ என்கிட்ட தெரியக்கூடிய இந்த கர்த்தா போக்தாங்கிற அந்த கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் சம்சாரி தர்மம் இத்தியாதி சம்சாரி தர்மங்கள்லாம் இருக்கே, இந்த சம்சாரி தர்மங்கள் எல்லாம் அவித்யா கல்பிதம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா அப்ப நிஜமா இருக்கோ? அவித்யா கல்பிதமாக சர்ப்பம் இருக்குன்னு சொல்லிட்டா நிஜமா இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் அவித்யா கல்பிதம்னு பேரு. ஆகையாலே நாம என்ன பண்ணுவோம், இந்த கர்த்தத்துவம் போக்திருத்தம் இதுக்குதான் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஜெகதஜ லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில அந்த கர்த்தத்துவ போக்திருத்வாதிகளை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு பார்த்தா இங்க வெறும் சைத்தன்யம் தான் பாக்கி. தற்பதத்தினால தெரியும் போது அந்த பரமேஸ்வரனை சுருத்தி எப்படி வர்ணிக்கிறதோ அப்படி ஏகப்பட்ட குணங்கள், சர்வஜா சர்வசக்தி சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா ஜெகத்காரணம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்லியிருக்கு. அப்போ அதுலயும் அந்த காரணம் போக்குவரத்து எல்லாத்தையும் ஒதுக்கணும். ஜெகதேச லட்சணம் எல்லாத்தையும் ஒதுக்கினா ஈஸ்வரன் சேதனா இல்லையா? சேத்தன ஸ்வரூபம் தானே. ஆமா, நானும் சைத்தன்யம் தான், அவனும் சைத்தன்யம் தான். அப்ப சைத்தன்யம் மாத்திரம் தான் அந்த இடத்துல பாக்கி எல்லாத்தையும் லட்சணையா காரி பண்ணிருக்கான். அப்படியானால் இப்ப இந்த சைத்தன்யமும் அந்த சைத்தன்யமும் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதஜானம் நமக்கு இருக்கோ? அப்படி தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்லை. கருத்திருத்தம் இருந்தது, கருத்திருத்தம் அங்க இல்லை, அதனால இது வேற அது வேற, இது என்னது அது என்னது, இது வேற அது வேறையா, இல்ல அதே தானா? இது இல்ல, அது சிவப்பா இருந்தது இது கருப்பா இருக்கு, அதனால இது வேற அது வேறன்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அது கர்த்தா இல்லை நான் கர்த்தா, அது போக்தா இல்லை நான் போக்தா, ஆகையால அது வேற நான் வேற அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தது இப்போ நடக்காது. ஏன்னா கர்த்திருத்தம் போக்திருத்தத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சைத்தன்யத்தை பாக்குறேன். இது கரெக்ட், நான் போக்தா அது போக்தா இல்லைங்கிறது வாசம் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த சைத்தன்யம் வேற அந்த சைத்தன்யம் வேறன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு பிரமாணமும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல வேதாந்தம் அந்த சைத்தன்யம் தான் நீ ஒரே சைத்தன்யம் தான் உலகத்துல, அதனால நீயும் அதுவும் ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு போதிக்கிறது. இதை புரிஞ்சுக்க முடியும். ஒரே சைத்தன்யத்துல விருத்தமாக ரெண்டு விதமான உபாதியை கொண்டு சின்னது பெருசு விருத்தமான தர்மங்களை நாம சொல்ல முடியும், விவகாரத்துக்கு கொண்டு வர முடியும். ஒரே ஆகாசத்துல ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் குட்டியா சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி, பெருசா ஒரு ஆகாசம் இருக்கு அந்த பெரிய வீட்டுக்குள்ள இருக்குன்னா அது பெரிய ஆகாசம்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி காமிக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி ஒரே சைத்தன்யத்துல அந்தகரணம்னு ஒரு உபாதி, மாயைன்னு ஒரு உபாதின்னு வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த உபாதி அது ஜீவனாக தெரிகிறது, அந்த உபாதியில அது ஈஸ்வரனா தெரிகிறது. அதுக்கு உண்டான தர்மம் இங்க இல்லை, இதுக்கு உண்டான தர்மம் அங்க இல்லை. இப்படியாக எல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா ஸ்வரூபம் ஒண்ணு, ஒரே ஆகாசம் மாதிரி ஒரே சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு அங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா அங்க இதெல்லாம் லட்சணத்துக்கு மூலமான ஒரு லட்சணம் எதுக்காக சொல்றோம்னா அன்வயானுபவத்தில் லட்சணாபீஜம்னு சொல்லுவோம். ஒரு சப்தத்துக்கு பிரசித்தமாக சக்கியார்த்தம் இருக்கும்போது வாக்கியத்துல அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தத்தை எடுத்துக்காமல் லட்சணையா இன்னொரு அர்த்தம் ஏன் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா எடுத்துக்கூடாதுதான், எடுக்கக்கூடாதுன்னு தான் நியாயம். ஆனா முக்கியார்த்தத்துல எடுத்துட்டா அன்வயம் வராதுன்னு சொன்னா அப்ப என்ன முக்கியார்த்தத்தை எடுத்துன்னு இப்படி வாக்கியார்த்தம் பண்றது? அதுதான் அன்வயிக்க மாட்டேங்கிறது முக்கியார்த்தத்தை எடுத்துட்டா. அதனால அன்வயானுபபத்தி லட்சணா பீஜம் சொன்ன. கங்காயாம் பச்சதி அப்படின்னு சொன்னான். கங்கையில சமையல் பண்றான் அப்படின்னு. கங்கையில எப்படி சமையல் பண்ண முடியும்? கங்கைன்னு நான் நதியை வச்சுட்டேன்னு சமையல் பண்ண முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணணும், கங்கா தீரத்தை அங்க கங்கான்னு சொன்னதாக சொல்லணும். கங்கை கரையில உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த இடத்துல இப்ப அன்வயம் வந்துடும் இல்லையா? அப்ப இந்த அன்வயானுபவத்தி தான் அங்க பீஜமாக லட்சணைக்கு பீஜமாக கிடைச்சது. இந்த அன்வயானுபவத்தி தத்துவமசி வாக்கியத்திலே நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இவன் சம்சாரி, அவன் அசம்சாரி, தற்பதார்த்தம் ரெண்டையும் ஒண்ணுன்னு சொன்னா வரமாட்டேங்கிறது அன்வயம், விரோத ஜானம் வந்துடுச்சு. அதனால லட்சணையா
சுத்த சைத்தன்யத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதாக இருக்கு ரெண்டு பதமும். அதுதான் ஒரு சைத்தன்யம் ஒண்ணு அப்படின்னு இந்த வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சுன்னு சொல்லி அகண்டார்த்த போதத்தை கொண்டுட்டு போறோம். ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற ஸ்வரூப லட்சண வாக்கியங்கள்லயோ இந்த யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்மேதி இந்த வாக்கியங்கள்லயோ அன்வயானுபத்தி இருக்கு. இங்க ஒண்ணு அந்த மாதிரி அன்வயானுபத்தியே கிடைக்கலையே. அதனால அன்வயானுபத்தி இல்லாத எப்படி நீங்க லட்சியார்த்தமாக லட்சணையா எடுத்துக்க முடியும், அர்த்தத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சங்கை. தத்துவமர்த்தவ தத்ரயத்யபி ந அன்வயானுபத்தி. வாஸ்தவம் அந்த தத்துவமசிங்கிற இடத்துல அன்வயானுபத்தி தியானம் இருக்கு, லட்சணைக்கு ஒரு ஹேத்து கிடைச்சு போச்சு. ஆனா இங்கே லட்சண வாக்கியங்கள் 10 பத லட்சண வாக்கியத்தை பார்க்கறச்சு அது அனுபவத்தி கிடைக்கல. வாஸ்தவம். நாபி அபின்ன பதார்த்தகத்துவம். அங்க தத்துவமசிங்கிற இடத்துல அந்த லட்சணையா நீ அர்த்தத்தை விட்டுட்டுன்னு சொன்னா அந்த விருத்தமான அர்த்தத்தெல்லாம் விட்டாச்சுன்னா ஒரே சைத்தன்யம்னு நிற்கும். அபின்னமாக ஒரு பதார்த்தம் சுத்தமாகும். ஆனா இங்க அது பண்ண முடியல. இங்க தடஸ்த லட்சணத்துல எல்லா பதத்துக்கும் ஒரே அர்த்தமாக்கம்னு சொன்னா தத்துன்னு சொல்றதும் தம்னு சொல்றதும் ஒண்ணுதான்னு தத்துவமசியில சொல்லலாம். ஆனா இந்த லட்சண வாக்கியத்துல சொல்ற பதார்த்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்னா சரியா இருக்காது. அதனால நாபி அபின்ன பதார்த்தகத்துவம் அத்தஹ பதேஷு ந லக்ஷணா. அப்ப எப்படி நீ பதத்துக்கு லட்சணம் சொல்லுவேன்? லட்சணம் சொல்ல முடியாது. லட்சணம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீ போன ஸ்லோகத்துல லட்சணையா அது அகண்டார்த்தமா இருக்கு, அந்த சொரூபத்தை மாத்திரம் போதிக்கிறதுன்னு சொன்னி இந்த வாக்கியத்தை எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு இப்ப கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். பேதசங்கதிகானி தானி சமேத்ய சத்யசிதத்வயம் தத்பராணி லக்ஷயேயு உபக்கிரமாத்யனுசாரதா. அன்வயானுபபத்தி லக்ஷணா பீஜம்ங்கிறது ஒரு அளவுக்கு தான்ப்பா சரி, அது எல்லா இடத்துலயும் இல்லை. தாத்பர்யானுபபத்திர லக்ஷணா பீஜம் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும். அப்படின்னா என்ன? லக்ஷணையா ஒரு அர்த்தம் எடுத்துக்கிற இடத்துல எல்லாம் அன்வயானுபபத்தின்னு அர்த்தம் இல்லை. அன்வயானுபத்தி இல்லாட்டா கூட சில இடத்துல லட்சணையா அர்த்தம் எடுத்துக்கிறது வழக்கம் உண்டு. எப்படின்னு கேட்டா இப்ப வாக்கியத்துல பார்த்தீங்கன்னா எஷ்டி பிரவேசய அப்படின்னு சொல்லுவாங்க. எஷ்டி பிரவேசய அப்படின்னு சொன்னா இது எந்த சந்தர்ப்பங்கிறத மனசுல வாங்கிக்கலாம். போஜனசாலைக்கு எல்லாரும் வெளியில சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருக்கா, அங்க சமையலுக்கு ஆகணுமே அப்படிங்கிறத காத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வெளியில சில சன்னியாசிகள் இருக்கா, தண்டம் வச்சுருக்கா. இந்த எஷ்டினா தண்டம், அந்த தண்டங்களை உள்ள விடு அப்படிங்கிறான். பிரவேசைய அவெல்லாம் உள்ள பிரவேசிக்கட்டும் அப்படின்னு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறான். தண்டங்கள்லாம் உள்ள வரணும்னா எதுக்கா உள்ள வருது அப்படின்னு கேட்டா அவளுக்கு முன்னாடி சாப்பாடை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாரும் அவளுக்கு பிக்ஷை ஆனதுக்கப்புறம் சாப்பிடணும்னு இருக்கிறாங்க. இப்ப இங்க எஷ்டி பிரவேசையன்னு பதப்பிரயோகம். எஷ்டிங்கிறதுக்கு தண்டம்னு தான் அர்த்தம். அப்போ அவன் சொன்னபடியே நாம இந்த கையிலேருந்து ஒருத்தர் கையிலேருந்து இருக்கிற தண்டத்தை எடுத்து உள்ள போட்டுட்டாக்க அந்த வாக்கியார்த்தம் ஆயிடுமான்னு கேட்டா இல்லை, போட முடியும். ஆனா அதுல தாற்பயம் இல்லை. எஷ்டி பிரவேசி எஷ்டிகளை உள்ள விடுறதுல தாற்பயம் இல்லை. எஷ்டிதராளா இருக்கக்கூடிய புருஷர்களை உள்ள அனுப்ப சொல்லி நினைக்கிறான் அவன். இந்த இடத்துல அன்வய அனுபவத்திங்கிறது நேரடியா இல்லை. எஷ்டி சப்தத்துக்கு எந்த வாக்கியார்த்தமோ அதை உள்ள விட முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த அனுபவத்துக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் இங்க எஷ்டியை உள்ள விடுறது அவனுக்கு தாற்பரிய விஷயம் இல்லை. எஷ்டியை இங்கேயே வச்சாலும் அந்த எஷ்டிகளான புருஷனாக்க அங்க சாப்பிட போறான். சாப்பிடறதுக்கு எஷ்டியால முடியாது. ஆகையால புருஷே தாற்பயம் தெரிஞ்சதுனாலே லட்சணையா அந்த எஷ்டி சப்தங்களுக்கு எஷ்டி தர புருஷகான்னு அர்த்தம் பண்ணுவோமோ இல்லையோ. அப்ப லட்சணைக்கு என்ன பீஜம்? அன்வயானுபவத்தின்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லா இடத்துலயும் அன்வயானுபவத்தை காண்பிக்க முடியாது. அப்போ தாற்பரிய அனுபவத்திற்கு பீஜம் சொல்லணும். அதாவது வக்தாவுடைய என்ன அந்த வாக்கியத்துல என்ன தாற்பயமோ அந்த தாற்பயார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் இல்லாத முடியலன்னு சொன்னா லட்சணம் பண்ணிக்க வேண்டியது. இதுதான்
பொதுவான நியமம். அப்ப அந்த விதத்துல பார்க்கறச்சு இந்த வேதாந்தத்திலே உபக்கிரமோபசம்ஹாரவு அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு ஒரு 6 விதமான தாத்பரிய லிங்கங்களை கொடுத்திருக்கா. அந்த 6 தாத்பரியங்களை லிங்கங்களை கொண்டு தாத்பரியத்தை புரிஞ்சுக்கும் போது கடைசியில என்ன வந்து நிற்கிறதுன்னு சொன்னா அத்விதீயே ஸ்வரூபே தாத்பரியம். அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் தர. அப்ப அது ஒண்ணுதான் தாத்பரிய விஷயம்னு சித்தாந்தம். அப்ப அது ஒண்ணுதான் தாத்பரியம்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்ப எத்தனை பதம் பிரயோகம் பண்ணினாலும் அந்த பதத்துடைய சத்தியார்த்தத்துல தாத்பரியம் இல்லைனாச்சு இல்லையா? அப்ப தாத்பரியானுபபத்திர லட்சணா பீஜம்னு வந்து அந்த லட்சண வாக்கியங்கள் கூட அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காக வந்தது. அப்ப எப்படி போதிக்கும்? பதங்கள்லாம் அந்த மாதிரி இல்லையேன்னு சொன்னா சக்தியை வேண்டாம், லட்சணையா போதிக்கட்டும். அங்க உள்ள அத்தாபதமும் அந்த ஸ்வரூப மாத்திரத்தை லட்சணையா போதிக்கக்கூடியதாக இருக்கு. பேத சங்கதிகானி தானி சமேத்திய சஸ்தியசித் அத்வயம் தத்பராணி லக்ஷயை அத்வயம் லக்ஷயேயுஹு. இந்த வாக்கியத்துல நிறைய பதங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் அர்த்தமும் தனித்தனியாக இருக்கு, பின்ன பின்னமா இருக்கு. எல்லா பதத்துக்கும் ஒரே அர்த்தம் சொன்னா அப்ப வாக்கியத்துக்கு போதம் வராது. கடஹா கடஹா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு வாக்கியார்த்தமே ஆகாது. கட்டம் கட்டம் தான் அப்படின்னு சொன்னா அது கட்டம் கட்டம் தான் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. இதை தவிர்த்து கடத்துக்கு வேற இன்னொரு பதார்த்தத்தோட சேர்த்து சொன்னா அப்ப அர்த்தம் உண்டு. அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா அது வாக்கியம் இல்லை. அப்ப அதனாலே அந்த பதார்த்தங்கள் பின்னமாக இருக்கு. சத்தியம் தியானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னா சத்தியம்ங்கிறதுக்கும் ஞானம்ங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம். சத்தியம்தான் ஞானம், ஞானம் தான் சத்தியம் அப்படின்னு சொன்னா அது மகா தப்பு. நாம சில சமயம் இதுல பிரயோகம் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஆனா அதனுடைய தாத்பரியம் சொல்லலாம். இப்ப பாருங்க, இது ஒரு நீளமான புஷ்பம், நீலம் புஷ்பம் அப்படின்னு பிரயோகம் பண்றோம். இந்த பூ நீளமாக இருக்கிறது. இங்க நீளமா எது இருக்கு? புஷ்பம் தானே. அப்ப நீளமா இருக்கிறதும் புஷ்பமா இருக்கிறதும் ஒரே வஸ்து தானே அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஆனா நீலங்கிற சப்தத்துக்கும் புஷ்பங்கிற சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம் தானேன்னு சொல்லக்கூடாது. நீலங்கிறதுக்கு வேற அர்த்தம், புஷ்பங்கிறதுக்கு வேற அர்த்தம். புஷ்பங்கிறது நீலங்கிறது புஷ்பசப்தத்தால தெரியாது, அது நீளமா இருக்குங்கிறது புஷ்பசப்தத்தால தெரியாது. புஷ்பமாக இருக்குங்கிறது நீல சப்தத்தால தெரியாது. அப்ப இந்த 2 சப்தத்துக்கும் அர்த்தம் வேறதானே. ஆனால் இங்க நீலம்னு சொல்றது புஷ்பத்தை தான் சொல்றது. புஷ்பமும் நீளமும் இந்த இடத்துல ஒண்ணு. அப்ப என்னாச்சு? பதார்த்தம் தனியாக இருக்கணும். இந்த பதத்துக்கும் அந்த பதத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த பதத்துக்கு வேற அர்த்தம் இருக்கா, அந்த பதத்துக்கு வேற அர்த்தம் இருக்கா. அப்பதான் வாக்கியத்துல அதுக்கு பிரயோகம் பண்றதுக்கு யோகியதை. அதனால பேத சங்கதிகமாக தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த பதங்கள்லாம் சேர்ந்து வந்து கடைசியில ஒரு பதார்த்தத்தை லட்சணையா போதிக்கிறது. பேத சங்கதிகானி தானி சமேத்தியனா சேர்ந்து சம்பூய சத்திய சித்து அத்வயம் லக்ஷயேயு. இது லட்சணைக்கு பீஜம் என்னன்னு சொன்னா தத்பராணிஹி. அதுலதான் தாத்பரியம் இருக்கு. இந்த வாக்கியங்களுக்கு பார்த்தா அதுல தாத்பரியம் தெரிகிறது. அதுக்கு தனியா பார்க்கணும். இந்த உபக்கிரம சம்ஹாராதிகளை உபயோகப்படுத்தி எப்படி தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறத மறுபடியும் தனியா பார்க்கலாம். தத்பராணிஹி லக்ஷயேயு. இது தத்பராணின்னு எப்படி சித்தமாச்சு? இந்த வேதாந்தம் இதனுடைய தாத்பரியம் இதுதான்ங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா உபக்கிரமாத்யனுசாரதா. அதுதான் வழி சொல்லி கொடுத்துருக்கா. தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 லிங்கங்கள், அடையாளங்கள். அந்த உபக்கிரமோபசம்ஹாரவு அப்படின்னு சேர்ந்து ஒண்ணு, அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்தி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்கிறேன். இதுதான் இந்த தாத்பரிய விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த தாத்பரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணம் இல்லாட்டா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலே தாத்பரியானுபவத்தியா லட்சணம் லட்சணா பீஜம் கிடைச்சு போச்சு. அனுபவத்தி வரல. ஆக வெறும் தத்பதார்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த லட்சண வாக்கியங்கள் கூட எப்படின்னா சத்தியம் ஞானந்தம் பிரம்மா அப்படிங்கிற வாக்கியம் இது சொரூப லட்சண பரம்னு சொல்லுவோம்.
யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எப்ரேந்தபிசம்பிசந்தி தத் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியமாகட்டும், இது தட்டஸ்த லட்சணம்னு சொல்லுவோம். இந்த விதமா லட்சண வாக்கியங்கள் அத்தனையும் உபக்ரோமம் மாறாதுன்னா இந்த மாதிரி லட்சியத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தது, அதுக்கு லட்சணத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்ததுங்கிறது தாற்பயத்தினால தெரிஞ்சதுனாலே லட்சணையா அந்த ஸ்வரூபத்தை போதிக்கும். அதை தவிர்த்து பாக்கி எல்லாம் இதில் நம்ம ஒண்ணு பார்க்கலாம். முதல்ல அந்த பதார்த்தங்களுக்கு அர்த்தம் முக்கியார்த்தத்தை எடுத்துட்டு அனுபவம் பண்ணி பார்த்து ஒரு சாமானியமா ஒரு போதம் வரா மாதிரி வந்து அந்த போதம் சரியா இல்லைங்கிறது தெரிஞ்சு அதுல தாற்பயம் இல்லைங்கிறத தெரிஞ்சுண்டு அப்புறம் தாற்பயம் எதுல இருக்குன்னு புரிஞ்சுண்டு அந்த எதுல தாற்பயம் இருக்கோ தத்விஷேகமான இன்னொரு போதம் அந்த சப்தத்திலிருந்து வரணுமா. அப்படி வர்றதுக்கு இந்த லட்சணாவிற்த்தியானது உபயோகப்படும். இதுவும் இந்த லட்சணாவிற்த்தி ஏதோ ஒரு பதத்துல இல்லை, இந்த பதம் அந்த பதம் இல்ல, பத சமூகத்துல எத்தனை பதம் இருக்கோ அத்தனை பதம் அர்த்தவாதத்துக்கு அப்படிதான் சொல்றா. ஒரு விதிக்கு பக்கத்துல அர்த்தவாதம் இருக்கு. அர்த்தவாதம் நீட்டமா பெருசா இருக்கும், நிறைய வாக்கியங்கள் இருக்கும். ஆனா எத்தனை வாக்கியம் சொன்னாலும் பிரசஸ்தம் இவ்வளவுதான் இதுக்கு அர்த்தமா. இந்த விதிக்கப்பட்ட விஷயம் ரொம்ப வசதி அப்படிங்கிறதுதான் ஒரே பதார்த்தம். எத்தனை வாக்கியம் சொன்னாலும் இதே அர்த்தம், வேற மாறி மாறி சொன்னாலும் அதே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அது வாக்கிய லட்சணம்னு சொல்லி பேசுறது எத்தனை பேசினாலும் கடைசியில எதுக்காக அதை பேசுது என்ன தாற்பயம்னு கேட்டா அது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றதுல தாற்பயம், பிராசஸ்தியே தாற்பயம் சொல்றாங்க. ஆக இந்த விதமாக லட்சண வாக்கியங்கள் அகண்டார்த்த போதத்தை உண்டு பண்றது அப்படின்னு இங்க தீர்மானம் பண்ணிட்டா. இதோட நம்ம வச்சுப்போம். 17வது ஸ்லோகம் முடிஞ்சு வச்சு.